பேராசிரியர் அருணன், இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலா நீங்க பார்ப்பது என்ன? ஆடியோ மியூட்ல இருக்கு பேராசிரியர். இப்ப கேக்குதா? எக்கோ ஆகல இல்லையா? நான் பார்ப்பது என்பது இன்றைய அரசியல் சூழல், அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஈடு கொடுக்க அதிமுக தலைவர் எடப்பாடியாரால் முடியல. இப்ப அடிப்படையான பிரச்சனைகள் என்பது மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற வஞ்சனைகள். அது நிதி பகிர்வா இருந்தாலும் சரி, மும்மொழி என்கிற பெயரில் இந்தியை திணிப்பது, அதற்காக கல்விக்கான நிதியை கூட முடக்கி போடுவது, தரவே மாட்டேன் என்று வீம்பு பண்ணுவது, பிறகு தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்கள், அதற்கு உரிய விளக்கம் இன்னும் கூட சொல்லல. இத்தனை விவகாரங்கள் இருக்கு. இதுக்கு இடையில பட்ஜெட் போடப்பட்டிருக்கு, மாநிலத்துக்கு விவசாய பட்ஜெட் போடப்பட்டிருக்கு. இவை இல்லைங்க இன்னைக்கு விவாதத்துல இருக்கணும். இது எல்லாத்துலயுமே என்னுடைய கணிப்புல பொங்கல் ஊரார் மறுக்கக்கூடாது. இது எல்லாத்துலயுமே என்ன பிரச்சனை என்றால், அவங்களுக்கு பெரிதாக அவங்களால எதிர்க்க முடியலையேன்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப சபாநாயகர் மேல பாஞ்சு இப்படி ஒரு தீர்மானம். இப்ப அவர் பொங்கல் ஊரார் நல்லா சொன்னாரு, எப்படி இந்த தீர்மானம் தோத்து போவியா? ஆனால் ஏன் எங்கால் கொண்டு வந்தாரு? ஏன் கொண்டு வந்தாரு என்றால், இந்த சபாநாயகருடைய விவகாரம் பற்றி, அவருடைய தன்மை பற்றி மக்களுக்கு தெரியட்டுமியா? அப்படி என்ன பண்ணிட்டாரு சபாநாயகர் அப்படின்னா, எங்காலுடைய பேச்சை முழுசா வீடியோ போடல அப்படின்னு. அதற்கு இப்ப எம்எல்ஏ அவர் விளக்க சொன்னார். எனக்கு ஒரு பாயிண்ட் புரியல. முழுசாக காணொளி என்பது எடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது வெளியிடப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அங்க இருப்பாங்கல்ல, அவங்க எதிர்கட்சி தலைவருடைய அவ்வளவு பேச்சையும் குறிச்சிருப்பாங்கல்ல. அந்த பத்திரிகைகள்ல வரும்ல, டிவியில காணொலி இல்லாட்டியும் கூட, ஆடியோ இல்லாட்டியும் கூட, அது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க கேட்டிருப்பாங்கல்ல, நிருபர்கள் கேட்டு அதை எழுதி கொடுத்து அதை வாசிப்பாங்கல்ல. இதெல்லாம் இப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்களா? இப்ப நான் எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப உண்மையிலேயே இவங்க சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரல, பத்திரிகைகள் மீதும் டிவிகள் மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து இருக்காரு எடப்பாடியார். இப்ப கூட பொங்கல் ஊரார் ஒரு பேச்சு பிரமாதமான பேச்சுனாரு. அந்த டங்ஸ்டன் விவகாரத்துல எடப்பாடியார் பேசிய பேச்சு, அந்த பேச்சு மட்டும் முழுசா வெளியே வந்திருந்தா, அந்த காணொலி மட்டும் வந்திருந்தா, அவ்வளவுதாயா தமிழ்நாடு அப்படியே அவங்களுக்கு ஆதரவா திரும்பி இருக்கும்னு. நான் அந்த வீடியோ பார்க்கல முழுசா, ஆனா சில பகுதிகள் வந்துச்சு. ஆனா நான் பூராவே பத்திரிகையில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்பு விவாதங்கள்ல கூட சொன்னேன், அவர்கிட்ட பேச்சுல பூரா திமுக அரச குறை சொல்றாரு. 6 மாசம் சும்மா இருந்துட்டீங்கயா, சரி, அதற்கான உரிமை எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில். ஆனா ஒரு இடத்துலயாவது இன்றைக்கு அது பல்லுயிர் காப்பகம், அங்கே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சரித்திர சான்றுகள் இருக்கின்றன. இவையெல்லாம் தெரியாதா மோடி அரசுக்கு? அல்லது தெரிஞ்சே ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு அரிட்டாபட்டி பகுதியை அப்படியே ஏலத்துக்கு விட்டது கொடுமை. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு அதுல பேச்சுல பேசியிருக்காரா? நான் பூரா பத்திரிகை பார்த்தேன். இப்ப கூட பொங்கல் ஊரார் வேணா சொல்லட்டும், மோடி அரச பாஜக அரச பயங்கரமா கண்டிச்சு அதுல பேசியிருக்காரு. அந்த பேச்சு வந்தா பாஜகவும் அரண்டு போமியா அப்படியா இருக்கு. அதுவே என்ன பேசுனா எப்படி வெளியே வந்துருவாங்க? எடுத்தவொடனே நீங்க ஈடு கொடுக்க முடியாம தான் இந்த தீர்மானம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு பக்கம் தான் கட்சி தான் கட்டுப்பாட்டுல இருக்கு, 2 எம்எல்ஏக்கள் அதிருப்தியா இருக்கிறாங்க. அதாவது 2 தலைமையில ஒருத்தர் தனியா இயங்குறாரு, இன்னொருத்தர் 4 பேர் அவரோட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருக்கு வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறது, எதிர்கட்சி மீதான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்ற அதிகாரம், இன்னொன்னு ஆளுங்கட்சி மீதான விமர்சனம், சபாநாயகர் மீதான விமர்சனம்னு ஒரே ஒரு தீர்மானத்துல மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சதா பார்க்கலையா நீங்க எதிர்கட்சி தலைவர்? இது என்னங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்? எனக்கு என்ன படுத்துனா, உண்மையிலேயே அதிமுக தனிமைப்பட்டு கிடப்பதை இந்த வாக்கெடுப்பு நிரூபித்திருக்கிறது சகோதரி. எவ்வளவு கிடைச்சிருக்கு? 64 நினைக்கிறேன், அப்படித்தானே? ஆமா, இவங்களுக்கு ஆதரவா தீர்மானத்துக்கு எதிராக 154 63. 154 63. அது சரி. அப்படின்னா அர்த்தம் என்னன்னு புரியுதுங்களா? அதிமுகவுக்கு எந்த ஒரு கட்சியும் ஆதரவா இல்ல, பாமகவும் ஆதரிக்கல, பாஜகவும் ஆதரிக்கல. 4 8 பேர் நினைக்கிறேன்.
அவங்களும் சபாநாயகர் மீது குறை இருக்குமே, ஆனால் அவங்களும் பேசியிருக்கணும்ல. இந்த தீர்மானத்துக்கு, நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்கணும்ல. ஏங்க வாக்களிக்கல? இன்னொரு புறம் திமுக பாருங்க, சில குறைகள் அவங்ககிட்ட இருக்கும், சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. ஆனால் இந்த சபாநாயகரை அவருடைய பதவியை நீக்கணும்னு வரும்போது, ஐயா அதை நாங்க ஏற்க முடியாது என்று திமுக கூட்டணி அப்படியே அசராம அப்படியே நிக்குது, அழுகாம குழுகாம அப்படியே நிக்குது. அதுதான் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கு. இவர் சொல்றாருல, ஐயா மெகா கூட்டணி வரப்போகுது, பாஜக காரங்க இல்ல, பட் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் திமுக கூட்டணியில நீடிக்காது அப்படின்னு. ஆனா இப்ப என்ன இருக்குன்னா, இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து திமுக கூட்டணி அப்படியே இருக்குது அச்சு அசலா. ஆனா அதிமுகவுக்கு ஆதரவா யாருமே இல்ல. சபாநாயகரை விமர்சிக்க கூட ஆள் இல்ல, அதிமுக மட்டும்தான் விமர்சிக்குது. இதுல இப்ப அம்பலமா இருக்கு. எதுக்குங்க இந்த தீர்மானம்? அப்பதான் நான் சொல்றேன், இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது உள்கட்சி பிரச்சனைகள் பற்றி அவர் ஜென்ராம் சில விஷயத்தை சொன்னாரு, புகழ், அதுக்குள்ள கூட அதிகம் போகல. அது ஒரு இதுக்குள்ள காரணமா கூட்டணி இருக்கலாம், கணக்குக்காக தான் இல்லாம கொண்டு போகல. வந்தாங்கன்னு பாத்தீங்களா நீங்க? இல்ல இல்ல இல்ல, அவருடைய நினைப்பு வந்து என்னன்னா திசை திருப்புறதுதான் சகோதரி. நான் அதுக்குதான் இந்த பாயிண்ட் சொல்றேன். இப்ப நீங்க கூட சொன்னீங்க, சர்வகட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல அந்த தீர்மானத்தை ஆதரிச்சாரு. ஆமா, ஜெயக்குமார் ஆதரிச்சாரு. ஏன்னா ஆதரிக்காம போயிருந்தா எவ்வளவு அசிங்கமா போயிருக்கும். ஆனா வெளியில வந்து என்ன சொல்றாரு, இந்த கூட்டமே தேவையில்லைன்னா நான் செத்து போயிட்டேன். நான் அந்த பேச்சையும் கேட்டேன், இந்த பேச்சையும் கேட்டேன். இது என்ன இது? அப்படின்னா வந்து வந்து திமுக அரசு நீங்க எதிர்கட்சிக்கு முள்ள குறை சொல்லலாம். ஆனா அவங்க எடுத்துக்கொள்கிற பிரச்சனைகள், எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான அனைத்து கட்சி கூட்டங்கள் அல்லது சட்டமன்றத்தில் அவங்க கொண்டு வருகிற தீர்மானங்கள் என்பவை எல்லாராலும் ஏற்கத்தக்கதா இருக்கு. அதுதான் மிக முக்கியம். அப்ப அங்க வந்து உங்களால எதிர்க்க முடியல. அப்ப உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வருது. எதையா பண்றது? அவங்க கொண்டு வர்றதெல்லாம் நியாயமான தீர்மானமா இருக்கு, அல்லது அவங்க நடத்துற அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் நியாயமா இருக்கு, ஆகவே போக வேண்டியிருக்கு, ஆதரிக்க வேண்டியிருக்கு. இப்படி ஆதரிச்சுக்கிட்டே இருந்தா எதிர்கட்சி என்ன ஆகும்? இவர் சிந்தனைக்குள்ள இது வந்து இதை எடுத்திருக்காரு. சபாநாயகருக்கு எதிரா, உண்மையிலேயே அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலாவது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப போய்கிட்டு இந்த ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த ஆட்சிக்கு, சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம். அதுக்கு என்னன்னா, என் பேச்செல்லாம் முடிச்சாவில்ல, என் வீடியோ வரல அப்படி எல்லாம் நான் அதுக்குதான் நீங்களே சொன்னீங்க பாருங்க, பொங்கலூர் ரொம்ப நல்லா பேசக்கூடியவர். ஆனா அவர் நியாயமா பேசணும்னு சொல்லி ரெண்டு இடிக்குது. அதனால அன்றைக்கு நாங்கள் வாக்கெடுப்பை ஏன் அனுமதிக்கவில்லை அதிமுக ஆட்சி? அது ராஜதந்திரம்யா, அப்படித்தான் செய்வோம். நான் செத்து போயிட்டேன் அந்த பேச்சை கேட்டு. ஆக அவங்க ஆட்சியை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்கல்ல. குண்டுக்கட்டா தூக்கி எதிர்கட்சி எம்எல்ஏக்களை வெளியே போட்டுவிட்டு தீர்மானம் வந்து எதாச்சு அவங்களா எல்லாம் எங்க ஆட்சி நிலையானதுன்னு சொல்லிக்கிடுவாங்களாம். இது அந்த சபாநாயகர் ரொம்ப நல்ல சபாநாயகர், இந்த சபாநாயகர் மோசமானவர். ஏன்னா அவர் வீடியோ விடலையா, அப்புறம் கேலி பண்றாருயா அப்படின்னு. அதை கூட நம்ம வேண்டுகோள் வைக்கலாம், அதுல கூட ஒன்றும் தப்புன்னு சொல்லல. ஆனால் அவர் நான் இந்த பேச்சுக்கெல்லாம் பாக்குறேன், திமுக ஆட்களையுமே அவர் கண்டிக்கிறாரு, கேலியா பேசுறாரு. இந்த 2-3 திமுக எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் கூட கேலியா சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க விஷயத்தை விட்டுட்டு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொன்னாரு. நீங்க அதை சொல்லல. இதுக்கு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஐயா, எனக்கு உண்மையிலே புரியல. அது எதிர்கட்சிக்கான ஒரு தார்மீக உரிமை தானே, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுங்கிறது. அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்குது, சட்டமன்ற விதிகள் அனுமதிக்குது, அவங்ககிட்ட இருக்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்க கொண்டு வர்றாங்க. இல்லங்க, அதெல்லாம் நான் மறுக்கலை. கொண்டு வருவதற்கான உரிமையை மறுக்கவில்லை, கொண்டுவதற்கான நியாயம் இல்லை. அதனாலதான் என்ன நியாயம் சொல்றாரு, வெளியே வந்து என்ன சொல்றாரு, ஐயா எங்களுக்கு தோக்கும் தெரியும், ஆனா இந்த சபாநாயகர் மோசம் என்ன சொல்றாரு, நாங்க வெளியே போனா போங்க போங்கன்னு சொல்லிவிட்டாரு. இதை சொல்றாரு வந்து எதிர்கட்சி தலைவர். அதே போல 1-2 விஷயங்களை சொல்றாரு. இதெல்லாம் வந்து பேசி ஒரு கண்டிச்சு சொல்ல முடியாத, பொதுக்கூட்டங்களை சொல்லி மக்கள்கிட்ட ஐயா இப்படி பேசக்கூடாது, அல்லது ஒரு முதலமைச்சரே பார்த்து சொல்லலாம், நீங்க சொல்லுங்க உங்க சபாநாயகருக்கு அல்லது நம்ம சபாநாயகரை பார்த்து சொல்லலாம். திருந்தலைன்னா இதுக்கு போய் நம்பிக்கையில்லா தீர்மானமா எனக்கு புரியல. நீங்க வந்து குண்டுக்கட்டா தூக்கி உங்க சபாநாயகரை எதிர்கட்சி எம்எல்ஏக்களை தூக்கி வெளியே போட்டுவிட்டு உங்களுக்கானதை நீங்க நிறைவேற்றிக் கொள்வீங்க. அது ராஜதந்திரம். நீங்க பொங்கலூரார் வார்த்தையில சொன்னா அங்கெல்லாம் நியாயம் பார்க்க கூடாதுங்கிறாருங்க. அந்த வாக்கியம் அடுத்த வாக்கியம் போடுறாரு. இவ்வளவு நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இப்ப தார்மீக உரிமை இருக்கு? நான் இன்னும் கூட கேட்கிறேன், சபாநாயகர் எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்துல பழசு எனக்கு மறந்துருச்சு, ஆனா 2012 நினைக்கிறேன், 2011 இருந்து 2012 செப்டம்பரோ அக்டோபரோ வரைக்கும் நம்முடைய ஜெயக்குமார் தானே சபாநாயகரா இருந்தார். அவர் ஏன் ராஜினாமா பண்ணாரு?
இது ரொம்ப அபூர்வமான விஷயம் இல்லையா? ஒரு சபாநாயகர் ராஜினாமா பண்ணது. அவர் ஏன் ராஜினாமா பண்ணாரு? ராஜினாமா பண்ண வைக்கப்பட்டாரு. எதற்காக? அதை பத்தி விவரங்கள்லாம் ஏதாவது அன்றைக்கும் தேதி பொதுவா சொன்னதுண்டா? இதெல்லாம் செஞ்சது யார்? அதிமுக ஆட்சி காலத்தில ஒரு சபாநாயகருக்கே அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்ப நான் அதெல்லாம் சொல்றதுன்னா போயிட்டே இருக்கிறதா பழச பூரா? இங்க குறைகள் இருக்கு சொல்லலாம். இப்போ பல தோழமை கட்சிகள் கூட நான் கேட்டிருக்கேன். ஏயா சபாநாயகர் எனக்கு நேரம் சரியா கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அல்லது இந்த கேள்விக்கு சரியான பதில் இல்ல பாருங்க அப்படின்னு முறையிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் பாக்குறேன். நான் உண்மையிலேயே அதிமுக காரங்க பல பேர் பேசுவதை அவர் அனுமதிக்கிறதையும் நம்ம பாக்குறோம். நான் அதெல்லாம் ஜெயராம் சொல்லிட்டாரு, நான் அதுக்குள்ள மீண்டும் போகல. பட் ஒரு வலுவான காரணம் இல்ல. ஒரு சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லைன்னா என்ன தெரியுமா? சட்டமன்ற அடிப்படையான நடைமுறை விதிகளை மீறுதல், அதற்கு துரோகம் இழைத்தல், அதன் காரணமாக ஜனநாயகத்தை பழித்தல், இந்த மாதிரியான அடிப்படையான காரணங்கள் இருந்தா நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா அது எடுபடும். இப்ப அவரை பத்தி மக்களுக்கு தெரியணுங்க சொன்னேன். நான் சொல்றேன், அவரை பத்தி மக்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்காக நீங்க கொண்டு வரல. இப்ப நான் அடுக்கணையில இவ்வளவு பிரச்சனைகள், இதை பத்தி பேச நீங்க தயாரா இல்ல. பேசுவோம். இதுக்குள்ள எப்படி போவீங்க? இந்தி திணிப்ப உங்களால ஆதரிக்க முடியுமா? தொகுதி மறுசீரமைப்ப அவங்க பேச்செல்லாம் பாஜக காரன் பேச்செல்லாம் உங்களால ஆதரிக்க முடியுமா? அல்லது நிதி மறுப்ப உங்களால ஏற்க முடியுமா? இன்னும் எவ்வளவு விவகாரம் நீங்க அதை பத்தி பேசுறதே. இப்பவும் நான் சொல்றேன், எடப்பாடியாரு மோடி அரச பாஜக அரசை எடுத்து என்னங்க பேசுறாரு? எடுத்து ஏதாவது பேசுறாரு? எவ்வளவு விஷயத்துக்கு போராட்டம் நடத்தலாம். நாங்க இவர் ஆளுங்கட்சியா இருக்கும் போது இவருக்காக பாஜக அரசை எடுத்து, கவர்னரை எடுத்து மார்க்சிஸ்ட் கட்சி போராடி இருக்கு, திமுக போராடி இருக்கு. இவர் எங்க போராடுறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவர் எந்த போராட்டங்கள் அவர் நடத்துறது இல்ல. பேசலாம் பேராசிரியர்.